உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர்ந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழக காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது. சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்து அப்படி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசு கிட்ட இருக்கு. அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்க காவல்படையை அவமதிக்கிறீங்க. முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. கரூர்ல நாம் தான் வைத்தோம். காரணம், இது ஒரு அரசியல் கட்சியோ, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ, ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்கு மூடி மறைக்க கூடாது. இது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனாலதான் நாங்க நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் சிபிஐ முழுமையாக ஒரு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், முழுமையா என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா, கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான். இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி. இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இல்ல, சிபிஐ வச்சு யாரும் அரசியல் செய்யல. சிபிஐ வச்சு பாஜக தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அரசியல் செய்கிறது. நீங்க பாஜகவால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று பட்டியலிடப்பட்டவர்கள் எல்லாம் இதே சிபிஐ, இதே அமலாக்கத்துறை, இதே வருமான வரித்துறை சோதனைக்கு பின்பு, விசாரணைக்கு பின்பு பாஜக வாஷிங் மெஷின் வெளுக்கப்பட்டு ஒரு புனிதமானவர்களாக ஆகிட்டாங்க. இதுவரைக்கும் எங்கேயாவது இந்த சிபிஐயோ, இந்த இடியோ, இந்த வருமான வரித்துறையோ பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய் அங்க இருக்கிற யாரையாவது விசாரிச்சு அவங்களையெல்லாம் புக் பண்ணிருக்காங்களா நீங்க பாருங்க. இது வரைக்கும் நம்ம யாரும் ஒரு அரசியல் நோக்கத்தோட சொல்லல. பாஜகவினுடைய 11 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்டுங்கிறது இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளை அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதானே ஒழிய மக்களுக்காகவோ ஒரு மாநிலத்தின் நலன்களுக்காகவோ அதை பயன்படுத்துறதே இல்லை. இவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. சிபிஐயா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி. அதனால எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அதில், ஏன்னா அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க, அதில் பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்பது அந்த பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இது இருந்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலியமாக தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அது வெளிக்கொண்டவர்களுக்கு சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கு தாவேகாவை பயன்படுத்தி பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டிலே அரசியல் நாடகத்தை நடத்த விரும்புகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் அப்படிப்பட்ட நாடகம் வெற்றி பெறாது. அது ஒரு பகல் கனவாகத்தான் போய் முடியும் என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் களங்கத்துக்கு உட்படுத்தக்கூடாது. உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணை குழு போடுறீங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லாத தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறவர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பணியாற்றுகிற வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களை விசாரணைக்கு உத்தரவிடணும் தான் அவருடைய அர்த்தம் வருது. அது ஏற்புடையதா இருக்க முடியாது.